வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன் நான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி தோசை கூட ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி இந்த பெரிய கத்திரிக்காயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த கத்திரிக்காவை நம்ம அடுப்பில் சுட்டு எடுக்கணும். அதுக்கு முதல்ல இது போல் கத்திரிக்காவை ஒரு 2-3 ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணிட்டு இந்த காம்பு பாகத்தை கட் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்ததா இந்த ஸ்லிட்க்கு நடுவில் ஒரு 2-3 பூண்டு பல்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த கத்திரிக்காய் மேல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் அடுப்பில் வாட்டும் போது திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இது போல் ஒரு ஃபோர்க் எடுத்து இது மாதிரி குத்தி வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஃபுல்கா போடுற ஒரு கம்பி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் கூட வாட்டி எடுத்துக்கலாம். இது வாட்டும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா மேலே இருக்க தோலெல்லாம் கருகிடும், உள்ளே இருக்கிற ஃப்ளெஷ் வேகாது. இது போல நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா இது போல மேல இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பூண்டு கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததான் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசா கலர் மாறும்போது நம்ம அரிஞ்சு வச்சிருக்க பச்சை மிளகாய் பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன்.
கூடவே கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சாஃப்டா இருக்கிற சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.